எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த திட்டம் நல்லது என்பதை அண்ணன் எடப்பாடியார் அவர்களே மிக தெளிவாக சொன்னாங்க. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறப்போ ஒரு பேச்சு, அப்புறம் ஒரு பேச்சுன்ற நிலை என்றைக்குமே இருந்தது கிடையாது. இன்றைக்கி பிஜேபி கூட கூட்டணி கிடையாது, அது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்தது. ஆனால் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 2026 தேர்தல் வரக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 26 தேர்தலில் நின்று ஜெயிக்கிறவங்க 3 ஆண்டுகள் மட்டும் அவங்களுடைய ஆட்சின்ற கான்செப்டை சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றி இன்னும் கட்சியிலிருந்து அஃபிஷியலாக ரியாக்ட் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல எடுத்திருந்த நிலைப்பாடு, இப்போது 5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி 4 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டு அடுத்து வர ஆட்சி 4 ஆண்டுகள்ன்றத முதல்ல வச்சுருந்த ஸ்கீம். ஆனால் இப்போ அவங்க கேபினெட்டில் அப்ரூவ் பண்ணியிருக்க ஸ்கீம் படி பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அரசு 5 ஆண்டுகள் நிறைவு பெறும், 2026 வரைக்குமே இது இருக்கும் அப்படின்றத சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. இது கட்சியில் ஆய்வு செய்து இதற்கு ஆதரவு தருவதா என்பதை முடிவு செய்ய போகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதுல மாற்றுக்கருத்து கிடையாது. அதோட உள்ளாட்சி தேர்தல்களும் 100 நாட்களுக்குள் நடத்தப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன்னா மாநில அரசாங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு தக்கன உள்ளாட்சி தேர்தல் மாற்றப்படுவது என்பது மிக தவறான போக்கு என்பதை எங்கள் பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. ஸோ உள்ளாட்சி தேர்தல்கள் முறைப்படுத்தப்படுவது என்பது கண்டிப்பாக வரவேற்க தகுந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல வச்சுருந்த கான்செப்ட் படி 2025 தமிழக அரசாங்கம் அது அவருடைய ஆட்சி நிறைவு பெற்று அடுத்த தேர்தல் வந்தால் அதை எந்த நேரத்திலையும் சந்திப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது இல்லை. அவர் வந்த பொழுது வரவேற்றவர் எங்கள் பொதுச் செயலாளர். எந்த நேரத்துலையும் அவங்க எங்கள் ஓட்டுகளை பிரிப்பாங்க நாங்கள் நம்பலை. எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் எந்த கட்சி வந்தாலும் எங்களுடைய வாக்கு வங்கியை அசைச்சு பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் முறையாக பூத் கமிட்டி உருவாக்கிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தான். எந்த கட்சி வர்றதை பற்றி எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அதுக்கு பயப்பட வேண்டியவங்க இன்றைக்கி பயந்து போய் தான் அவரை மாநாடு நடத்த விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த மாநாட்டுக்காக இது வரைக்கும் 234 கேள்விகள் கேட்டிருக்காங்களா? அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் இவங்க 1 மாதம் 2 மாதம் போஸ்ட்போன் பண்ண வைக்கிறது இது பயத்தின் வெளிப்பாடு. கண்டிப்பாக எங்கேயாவது கேட்டிருக்காங்களா சார் இந்த மாதிரி கேள்வி? ஒரு மாநாட்டுக்கு எத்தனை பேர் பெண்கள் வருவாங்க, ஆண்கள் வருவாங்க, குழந்தைங்க எத்தனை பேர் வருவாங்க, இதெல்லாம் கிண்டல் அடிக்கிற கேள்வி தானே. அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். அவர் வந்தனால எங்களுக்கு பிரிவு இருக்குன்னு நினச்சோம்னா நாங்கள் அந்த கேள்வி கேட்போமா? இதை கண்டிப்பாக விஜய் அவர்களும் புரிந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அவர் இந்த திமுக அரசாங்கம் வெளியேறுவதற்கான எல்லா பணியும் செஞ்சால் தான் அவருக்கு மக்களாவது இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏங்க அவருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை சீட்டு அம்மா கொடுத்தாங்க? 9 சீட்டு கொடுத்தாங்க. அம்மா அவர்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தாங்க? இவங்க எத்தனை சீட்டு வாங்கி அந்த அலையன்ஸில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். 6 சீட் தானே வாங்கினீங்க. நாங்கள் 9 சீட் கொடுத்தோம்ல அந்த டயத்தில் ஸோ அப்போ எந்த தோழமை கட்சியும் கெஞ்சி நிற்கலை. அவர்களுக்கு என்ன உரிமையோ அதை அவர் மனம் கொணாமல் தந்தது புரட்சி தலைவி அம்மா, தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதனால் அது எந்த சூழ்நிலையும் தோழமை கட்சிகளுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய கட்சி நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். இதே எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த காலத்திலையும் இருந்திருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். திருமாவளவர்களுடைய மனச்சாட்சிக்கு நல்லாவே தெரியும் எந்த கட்சி அவர்களை எப்படி ட்ரீட் பண்ணதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ அதிமுகவுக்கு பொருந்தாது. நன்றிப்பா, நன்றி.